கிறிஸ்பியான சூயியான ஃப்ரெஞ்ச் மேக்ரோன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். 33 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துக்கலாம். அதோட 25 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து கடையில் வாங்கின ஆல்மண்ட் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் வாங்கின ஆல்மண்ட் ஃப்ளவராக இருந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, லைட்டாக தறி தறியாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா? அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் பிளெண்ட் பண்ணி நல்லா நைஸாக எடுக்க போகிறோம். நம்ம வந்து பல்ஸ் மோடில் போட்டு மட்டும்தான் பிளெண்ட் பண்ணணும். அது போக வந்துட்டு 2-3 தடவை வந்து நல்லா வந்து சிஃப்ட் பண்ணிக்கணும். சிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும். அதை வந்து அப்படியே லீவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் போடாமல் நார்மலாக வச்சு கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால அது வந்து மக்ரோன்ஸ்க்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. சிஃப்ட் பண்ணதை தனியாக வச்சுட்டு 26 கிராம் வந்து கிரானுலேட்டட் சுகர் வந்து எடுத்துக்கலாம். நம்ம கிரானுலேட்டட் சுகர் வந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக. நார்மல் சுகர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நம்ம வந்து பீட் பண்ணும்போது வேகமாக வந்து சுகர் வந்து கரையாது. எக் ஒயிட் வந்து 26 கிராம் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணுறோம். பீட் பண்ணும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்லோ ஸ்பீடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் 1 ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபோமி கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபோமி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சுகர் போட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டிஃப் பீக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜே வந்து கிடைக்காது. அது போக வந்து முட்டை வந்து பீட் பண்ணும்போது தண்ணி மாதிரி ஆயிரும், லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஆயிரும். நம்ம எவ்வளோ தான் பீட் பண்ணாலுமே அந்த ஸ்டிஃப் பீக் வந்து கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஃபோமி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். இது கூடவே வந்து 2-3 ட்ராப்ஸ் வந்து ஜெல் கலர் யூஸ் பண்ணுறேன். ஜெல் கலர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லிக்விட் கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மரைன் வந்து லிக்விடாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஜெல் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பீட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம போட்டுட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்ரோனேச்சஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பவுல் ஃபுல்லாமே பரத்தி விட்டுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அந்த எல்லா பேட்டரையும் வந்து சென்டருக்கு கொண்டு வருவோம். இதுதான் மேக்ரோனேஜ். இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி 8 போடும்போது உடையாமல் வரணும். ஒரு லாவா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. மேக்ரோன்ஸை வந்து நம்ம வந்து பைப் பண்ணும்போது பைப்பிங் பேக்கை வந்து நம்ம கையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிடிக்கணும். நம்ம லாவா கன்சிஸ்டன்சியை தாண்டி நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேட்டர் வந்து லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி பைப் பண்ணும்போது அந்த மேக்ரோன்ஸ் வந்து அதோட ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் வந்து பரவிடும். அப்போ நமக்கு வந்து அந்த மேக்ரோன்ஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து கிடைக்காது. அதனால் நம்ம வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணவோ இல்லை அண்டர் மிக்ஸ் பண்ணவோ கூடாது. இதை வந்து நல்லா வந்து ஒரு 4-5 தடவை டேப் பண்ணி அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தப்பி தவறி அந்த 1-2 ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு டூத் பிக்கால் எல்லா ஏர் பபிள்ஸையும் எடுத்து விட்டுறணும். ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து 45 to 60 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆக விடணும். மேல் லேயர் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 140 டிகிரியில் வந்து 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு வந்து பேக் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், மேலே வந்து நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராகவும் நல்ல ஒரு ஃபீட்டும் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து மேக்ரோன்ஸ் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலிக்கான் மேட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி சிலிக்கான் மேட் இல்லாத பட்சத்தில் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட்டும் கிடைக்கும். தேங்க்யூ.